திட்டமிட்டு படத்தின் குழுவினர் இதை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு உயரத்துல இருந்து குதிக்கிற உண்மையான வீரனுக்கு பேர் கொஞ்சம் சினிமால. ஆனா பக்கத்துல க்ளோஸ்அப்ல மட்டும் நிக்கிற ஒரு பயந்தான் மொழியா இருக்கிற ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வீரனாக அஜித் அவர்கள் இது போன்ற ரொம்ப ரிஸ்கான காட்சிகள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு பாருங்க. அவருக்கு ஏறத்தாழ ஒரு 52 வயது. நம்மை கொஞ்ச நேரம் ரசிக்க வைப்பதற்காக ஒரு நடிகன் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சிங்கிற வார்த்தைக்கு அஜித் குமாரே ஒரு எடுத்துக்காட்டாக. வயது அதிகமாகிவிட்ட ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அந்த வயசுல சமாளிக்கிறாங்க. அவர் பழைய மாதிரி வேகமா நடக்க முடியல ரஜினிகாந்த். எதற்காக சொல்லுறேன்னா, ஒரு நடிகன் உருவாவதற்கு பின்னால் 1000 கைகள் இருக்கு. அஜித்துக்கு எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரட்சியான கூட்டம் எப்பவுமே ஒரு வாசிக்கிறோம். அப்போ படக்குழு படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஒரு 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 பயத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காட்சி வெளியிடா. இப்ப ரசிகர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஒரு யூரோப்பியன் சினிமாவுக்கு நிகராக, ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஹாலிவுட்டுக்கு நிகராக அதிகபட்சமான பொருட்செலவு பிரம்மாண்டங்களோட தயாரிக்க வேண்டிய அவசியம் ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு காட்சி அவர் நடித்திருக்கிறாரு என்பது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. பிபிடி சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரை விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். தமிழ் சினிமால பல உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்க. அந்த வகையில அஜித் அவருடைய படமான விடாமுயற்சி, இந்த படத்துக்கார ஒரு கால் ஷீட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த படம் துவங்கி 1 வருடம் ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த படம் வெளிவரல அப்படின்னு ரசிகர்களால கேள்விகள் மேல கேள்வி கேட்டே இருக்காங்க. நேற்றைக்கு ஒரு காணொலி காட்சி வெளியில வருது. ஒரு கார் சேசிங் சீன், அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சி உண்மையாவே அஜித்துக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்ற ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு. திட்டமிட்டு படத்தின் குழுவினர் இதை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அஜித் குமார் அவர்கள் சினிமா வாழ்க்கை தொடங்கிய நாட்களில் இருந்து நிறைய விஷயங்களில் அவர் ரிஸ்க் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படத்திலே கார் சேசிங்ல ஒரு டூப் நடிகர்கள் வைத்து, அதாவது சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, ஒரிஜினலாவே சண்டை காட்சிகளில் நடிக்கிற வீரர்களுக்கு பேர் டூப்னு சொல்லுவாங்க. அந்த பாவனை செய்கிற ஒரு உயரத்துல இருந்து குதிக்கிற உண்மையான வீரனுக்கு பேர் டூப்னு சொல்லுவாங்க சினிமால. ஆனா பக்கத்துல க்ளோஸ்அப்ல மட்டும் நிக்கிற ஒரு பயந்தான் மொழியா இருக்கிற ஒரு கதாநாயகனை ஒரு மிகப்பெரிய வீரனா காட்டுவாங்க. சினிமா உண்மைக்கு நேர் மாறானது. நீங்க நான் படப்பிடிப்புல உதவி இயக்குனராக பணியாற்றியவங்கிற முறையில சண்டை காட்சி எடுப்பதுதான் ரொம்ப ரொம்ப சிரமமானது. நடிகர்கள் சென்டிமெண்ட் காட்சி, டைலாக் சொல்றது, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் சமாளிச்சுவாங்க ஓரளவுக்கு.
ஆனா சண்டை காட்சியில வந்து என்ன செய்யணும், இப்ப நான் உதாரணத்துக்கு நான் வந்து நீர் பறவைங்கிற படத்துல வேலை செய்கிற போது கடலுக்குள்ள வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது ஒரு மீனவருக்கு அப்படிங்கிற காட்சியை வந்து நடுக்கடல்ல வந்து எடுக்கணும். அந்த காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அந்த கடலுக்குள்ள ஓடி வர்ற காட்சிகள்லாம் அதை வந்து உண்மையிலேயே பயிற்சி பெற்ற வீரர்களாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா இது கற்பனை காட்சி தானே என்று நினைக்காமல், இப்ப நீங்க அந்த காலத்துல எல்லாம் எம்ஜிஆர் வந்து சிலம்பு பயிற்சிகள்லாம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அஜித் அவர்கள் வந்து இது போன்ற ரொம்ப ரிஸ்கான காட்சிகள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு பாருங்க. அவருக்கு ஏறத்தாழ ஒரு 52 வயது. இந்த வயதுல அவர் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. சும்மா வந்து 2 பஞ்சு டைலாக் பேசிட்டு இடையில வந்து சவால் விட்டுட்டு ஒரு பில்டப் சீன்ல மட்டுமே நடிச்சுட்டே அவரை சம்பாதிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு வந்து வயது அதிகமாகிவிட்ட ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அதை வச்சுதான் சமாளிக்கிறாங்க. அவர் பழைய மாதிரி வேகமா நடக்க முடியல ரஜினிகாந்தால. ஆனா அதெல்லாம் மேட்ச் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு இளைஞரை போல ஒரு தோற்றத்தை வந்து ஏறத்தாலும் அவர் சீனே பாத்தீங்கன்னா உட்கார வச்சு டைலாக் பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா நீண்ட நேரம் அவரால் நிக்க முடியாது, அடுத்தடுத்த டேக்கு போகும்போது ரொம்ப நேரம் அவரால் நிக்க முடியாது அப்படிங்கிறதுதான். அப்ப இவ்வளவு பெரிய பட்ஜெட் படத்துக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தார் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி நடக்கக்கூடாது, நடக்கவில்லை, அது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நடப்பதற்கான சாத்தியம் அதற்குள்ள இருக்கா இல்லையா? ஒரு விபத்து காட்சி எடுக்கிறாங்க, உண்மையிலேயே ஏதாவது நடந்து விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதுக்கு அவர் ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. அவர் சமீபத்தில் கூட மருத்துவமனையில போய் சிகிச்சை எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அப்ப ஒரு நம்மை வந்து கொஞ்ச நேரம் ரசிக்க வைப்பதற்காக ஒரு நடிகன் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சிங்கிற வார்த்தைக்கு அஜித் குமாரே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஏன்னா அவர் சினிமா வாழ்க்கையை தொடங்கினது நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. என்னிடத்துல சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் சொன்னாங்க, வாய்ப்பு தேடி அவர் பைக்ல ஒவ்வொரு இடமா போய் அழைச்சிட்டு இருக்கிறார். இவர் செம்பருத்திங்கிற படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்காக ஒரு தயார் நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேப்டன் பிரபாகரன் அந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் ஹிட் ஆகி தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக அதிக சம்பளம் வாங்கிய இயக்குனர் அன்றைக்கு ஆர்.கே. செல்வமணி தான். அவரிடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு. அன்றைக்கு பிரசாந்த் வந்து மார்க்கெட்ல இருக்காரு. பிரசாந்தை வைத்து அவங்க எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டு அஜித்தை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, நீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கப்பா, லுக்கா இருக்க, உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். இந்த படத்துல இல்ல, ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்காரு ஆர்.கே. செல்வமணி. எதுக்கு நான் சொல்றேன்னா எத்தனையோ புறக்கணிப்புகள். கவிஞர் அறிவுமதி தான் வந்து நிறைய இடங்கள்ல அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் ஆரம்ப காலத்துல. அவரை வைத்து படம் இயக்குவதற்கு கூட ஒரு முயற்சி நடந்தது. பல இடங்களை சொல்லி இருக்காரு. நான் எதற்காக சொல்றேன்னா ஒரு நடிகன் உருவாவதற்கு பின்னால் 1000 கைகள் இருக்கிறது. தொழிலாளர்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒரு சண்டை காட்சியில் ஒரு நடிகன் ரிஸ்க் எடுக்கும் போது நம்ம இவ்வளவு பேர் பிரமிப்பா பேசுறோமே, இதை தினசரி செஞ்சுட்டு இருக்கானே செண்டு நடிகர்கள், அவனதான் பிரமிப்பா பேசணும். நீங்க அவனதான் பிரமிப்பா பேசணும். நீங்க விஜயகாந்த் படங்கள்ல வந்த சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆக்ஷனா இருந்ததுக்கு பின்னாடி எத்தனையோ சூப்பரா இருக்காங்களே பின்னாடி. அவங்களெல்லாம் நம்ம வந்து என்னைக்காவது இந்த மாதிரி பேசி இருக்கிறோமா, வியப்பாக பேசி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த தொழிலை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ராணுவத்துக்கு போவதை போல, போலீஸ் வேலைக்கு போவதை போல இந்த தொழிலில் இருக்கிற ஆபத்தை அறிந்து கொண்டு அவர்கள் வருகிறாங்க. கதாநாயகன் என்பவன் வந்து வெறுமனே வந்து ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிறவன் மட்டுமல்ல, அவங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கொரோனாவில் வந்து எல்லா திரையரங்கங்களும் வந்து யாருமே வர முடியாத இடமா மாறிடுச்சு. நிறைய ஏசி தியேட்டர்லாம் பூஞ்ச சீட்டுல படந்துருச்சு, மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கிற போது மிகப்பெரிய ஓப்பனிங் இங்க எப்போ வருதுன்னா ஒரு ஸ்டார் படம் வந்தா தான் வருது. அன்னைக்கு ஒரு மாஸ்டர்ங்கிற படம் வந்துதான் திரையரங்கத்துக்கு மீண்டும் ரசிகர்களை வந்து அழைக்க முடிந்தது. அஜித்துக்கு எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திரட்சியான கூட்டம் வரும், எப்பவுமே ஒரு மாஸ் ஹீரோ. ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு அஜித்திட்ட பிடித்தது என்னன்னா அரசியலுக்கு ஆசைப்படாது. ஏன்னா நீங்க விஜய் கூட வந்து திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அது ஆரம்பிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. ஜனநாயகத்துல அனைவருக்கும் உரிமை இருக்கலாம். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு திரைப்பட விழாவுக்கு அழைக்கும் போது கூட வெளிப்படையாக என்னை நிர்பந்தப்படுத்தாதீங்க என்று முதலமைச்சர் முன்னாடி பேசுகிற தைரியம் ஒரு ரியல் ஹீரோவா அவர் இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவரு ஒரு புரிதலோட இருக்கிறாரு, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அஜித்தினுடைய விடாமுயற்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனா இந்த படத்தை குறித்து விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, இந்த காட்சி வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ படக்குழு படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக
ஒரு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காட்சி வெளியிடுதா? இது அஜித் கூட கோவப்பட்டதா கூட செய்தி வருது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி கிடையாது. மேக்கிங் வீடியோன்னு சொல்லி சினிமா எடுக்கும்போது எவ்வளவு ரிஸ்கான காட்சிகள் எடுக்கிறது மட்டும் இல்லை, சாதாரண சென்டிமெண்ட் காட்சி எடுக்கும்போது கூட மேக்கிங் வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அது எப்பவுமே எடுக்கக்கூடியதுதான். இந்த படத்தினுடைய ஒரு மேக்கிங் வீடியோவை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இப்ப ரசிகர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படின்னு எப்போ வரன்ற. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களுமே உலக படத்தோடு போட்டி கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னா, ஓடிடி தளத்துல வந்து நீங்க ஒரு படம் பார்க்கும்போது நீங்க பாதியிலேயே இன்னொரு படம் அதோட பெஸ்டான ஒரு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு திரையரங்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதிகபட்சமாக இப்ப முன்னாடி எல்லாம் ஒரே படத்தை வந்து 4 காட்சி போட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து என்ன 2 காட்சி 1 காட்சி வேற வேற படங்கள் இருக்கு. ஒரு மால் தியேட்டருக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 4-5 படங்களுக்கான சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஓடிடி தளத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு 400 4000 ஒரு ஆயிரக்கணக்கான படங்களின் தேர்வுக்கு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதுக்குள்ள தேட வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு படமுமே ஒரு யூரோப்பியன் சினிமாவுக்கு நிகராக, ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஹாலிவுட்டுக்கு நிகராக அதிகபட்சமான பொருட்செலவோட பிரம்மாண்டங்களோட தயாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம படம் பார்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கதைகளுக்கான படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ ஃபீல் குட் மூவின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை படங்களை ஓடிடியில பார்த்துக்கலாம். தியேட்டருக்கு வரணும்னா எனக்கு ஆக்ஷன் காட்சி இருக்கணும், பிரம்மாண்டமான நடன காட்சி இருக்கணும், பெரிய செட்டு போட்டுருக்கணும் என்கிற எதிர்பார்ப்பை ஹீரோக்கள் வந்து உருவாக்கிட்டாங்க. அதுல ஒரு பெரிய பிசினஸ் கிரியேட் ஆகுது. அதனால இப்பொழுது வந்து தமிழ் சினிமா என்பது 500 கோடி 1000 கோடி என்பதற்கான இடத்தை நோக்கி நகர்கிறது. கதாநாயகருடைய சம்பளமே 100கணக்கான கோடி என்கிற இடத்திற்கு வந்து விட்டது. அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு, ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு காட்சியில் அவர் நடித்திருக்கிறாரு என்பது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. அவர் உடல்நலம் குறைந்திருக்கிற நேரத்துல மீண்டும் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால அவர் அனுமதி இல்லாமலாம் வெளியிட முடியாது, அதெல்லாம் ஒரு டிராமா. அவர் கண்டித்தார், மேனேஜர் அவர் சொல்றதை கேட்டு அவருடைய கண் அசைவுக்கு தக்கதான் சினிமாவில் நடக்க முடியும். மேனேஜர் இண்டிவிஜுவலா எதையுமே வெளியிட முடியாது. வெளியிட்டு இருந்தாலும் அவர் வேலையை விட்டு தூக்கி வரீங்க, அந்த பக்கமே அவர் திரும்ப போக முடியாது. அதெல்லாம் அப்படின்னா சினிமாவோட சாத்தியமே இல்லை. சினிமாவை அறியாதவங்க சொல்வது மேனேஜர் எப்படி வெளியிட முடியும்? சில எனக்கு தெரிந்த ஒரு அனுபவம் இருக்கு. இணையதளத்தில் திடீரென்று இந்த படத்தின் பாடல்கள் லீக் ஆகிவிட்டது அப்படின்னு திடீர்னு ஒரு நியூஸ் பார்த்துக்கல. அது யாருன்னா அந்த படக்குழுவே தான் செய்வாங்க. இல்ல விஜயோட அந்த இந்த படம் வாரிசு படத்துக்கு கூட அது வந்தது. ஒரு காட்சி அப்படியே வீடியோ காட்சி அப்படியே வெளியிட்டாங்க. இல்ல பெரும்பகுதி என்னவா இருக்கும்னா சினிமா சாராதவர்கள் அதை வெளியிடவே முடியாது. அவங்களே என்ன செய்வாங்கன்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இணையத்துல லீக் ஆயிடுச்சுங்கிற தகவலை உருவாக்கி அதை செய்தியாக மாற்றுவாங்க. நீங்க நிறைய படங்களுக்கு என்ன ஆகும்னா சர்ச்சைகளில் சிக்குகிற போது அந்த படத்திற்கு நீங்கள் எத்தனை கோடி வந்து நீங்கள் விளம்பரத்துக்கு செலவு செய்தாலும் அதை தாண்டி இந்த சர்ச்சைகள் வந்து ஒரு விளம்பரத்தை தேடி தரும் படங்களுக்கு. நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ். ஆமா, அந்த ப்ரொமோஷன் வந்து என்ன ஆகும்னா அந்த என்னாச்சு அந்த படத்துக்கு அப்படின்னு விசாரிப்பாங்க. அதனால இது அரசியலையுமே செய்யறானே, அவன் வீட்டுக்கு அவனையும் கொண்டு வச்சுக்கிறான். அரசியல் நடக்கத்தான் செய்யுது. ஆனா பிடிபட்டானா அசிங்கப்பட்டுவாங்க. சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயம், ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா அப்படிங்கிறதுனால இங்கு அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. இந்த விளம்பரத்துக்காக அவர்கள் செய்கிற வித்தைகளை வந்து ரசிக்கிறார்களே தவிர யாரும் வந்து வெறுப்பதோ அதை வந்து விமர்சிப்பதோ கிடையாது. அந்த வகையில பார்க்கிற போது இது வெறும் விளம்பர உத்தியாக நான் பார்க்கவில்லை. அவருடைய உழைப்பை வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதை வந்து ஒரு காட்சியை வந்து சொல்வதன் மூலமாக அவர் என்ன அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு என்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 52 வயதுக்கு மேல ஆகிற ஒரு நபர் இந்த வயசுல ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? அதுக்கு ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதாவது கமலஹாசன் கேட்டாங்க, இந்தியன் இப்ப 2வது பாகம் வரப்போகுது, இந்தியன் 1 முதல் பாகம் எடுக்கிற போது அவருக்கு இவ்வளவு வயது கிடையாது. ஏன்னா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை படம். அன்றைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 40 வயது இருக்குன்னு வச்சுட்டா கூட அன்னைக்கு ஒரு நடுத்தர வயதுக்காரர். இப்ப இந்தியன் 2ல வந்து தாத்தா வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே தாத்தா ஆயிட்டார் கமலஹாசன். அப்ப அதுல வந்து தாத்தா வேஷம் போடும்போது அன்றைக்கு இருந்த சில பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து கலவனா கட்டம் போடணும், ஒரிஜினலாவே அது ஒரு கலவனை வச்சு நடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாம் என்ன தோற்றத்தில் இருக்கிறோமோ அதிலிருந்து மாறுபட்ட தோற்றத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் விரும்புவாங்க. அதனாலதான் நீங்க அவர் அவை சந்திக்கு மாதிரி படங்களை நடிக்கிறார். ஒரு நடிகன் ஏன் வந்து மாறுபட்ட குணங்கள் நடிக்கணும்? நீங்க அஜித் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல முழுக்க வந்து அவர் காதல் நாயகனாக இருந்தார்.
ஒரு சாக்லேட் பாய், லவர் பாய் அப்படிதான் வந்து அஜித்துடைய தொடக்கம் இருந்தது. நிறைய கல்லூரி மாணவிகள் வந்து அஜித்தை காதலிக்காதவர்களே இல்லை அந்த காலகட்டத்தில். அவர் சாக்லேட் பாய்ல இருக்காரு. தீனா போன்ற படங்களுக்கு பின்புதான் அவருக்கு ஒரு ஆக்ஷன், இளைஞர்கள் பட்டா, ஆமா, அமர்கலம், தீனா போன்ற படங்கள்ல வரும்போது அவருக்கு ஒரு ஆக்ஷன் உருவாகுது. அதோடைய ஒரு உச்சமாக அவர் வந்து ரொம்ப வெரைட்டியான படங்கள் வந்து நிறைய நடிக்கிறார். அது கே. ரவிக்குமாருடைய நிறைய படங்கள் சொல்லலாம். வித்தியாசமான நடிப்பு, ரொம்ப வித்தியாசமான கதை களங்கள்லாம் அவர் தேர்வு செய்கிறார். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படங்களும் அவர் நிறைய பண்ணியிருக்கிறார். நீங்க ஒப்பீட்டளவோட பாத்தீங்கன்னா விஜய் வந்து அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் பண்ணல, ஒரே பேட்டர்னா மசாலா படங்கள் தான் பண்ணியிருக்கிறார். இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவும் நடிப்பார். இதெல்லாம் வந்து மற்ற கதாநாயகர்கள் தயங்குகிற காலகட்டம் ஒன்று இருந்திருக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தன்னை நரைமுடியோடு காட்டிக் கொள்வது, எக்ஸசைஸ் பண்ணாம உடம்பு ஊதுனா கூட அதை வந்து ரசிகர்கள் நான் எப்படி இருந்தாலும் என்னை ரசிப்பாங்க. ஏன்னா ஒரு கதாநாயகன் வந்து அப்படியே வந்து ஜிம்முக்கு போய் அப்படியே இறுகிய உடலோட அப்படியே சிலை மாதிரி உடல் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் நம்புறாங்க. இப்ப மம்முட்டி போன்றவர்களுக்குலாம் 72 வயதாகி விட்டது. மம்முட்டி வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்றாரு. ஃபிட்டாவே இருக்காரு எப்பவுமே. அது சில பேர் மெயின்டைன் பண்றாங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல் அஜித்துக்கு வந்து உடல் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இருந்த போதும் ரசிகர்களுக்கு அவருக்குமான கனெக்டிவிட்டி இருப்பாங்க, எப்பவுமே மிஸ் ஆக மாட்டாங்க. அதனால இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஆக்டிவாவே இருப்பாங்க எப்பவுமே. அதனால அவர் சினிமா மீது மட்டுமே கவனம் செலுத்துறது, அதை தாண்டி வேறு விஷயங்கள்ல வந்து ஈடுபடாம இருக்கிறது, ரொம்ப மறைமுகமா வந்து பல பேருக்கு உதவி செய்வது, அதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவரை உணவு பரிமாறுவது, தேவைப்பட்ட அவரை பிரியாணி செஞ்சு போட்டு, அது மாதிரி சில சக நடிகர்களை அவர் வந்து ட்ரீட் பண்ற விதம் இருக்குல்ல, சாதாரண நடிகர்களா இருப்பாங்க, ஆனா அவங்களோட அவர் அந்யோன்யமா இருப்பாரு. அவரோட பணியாற்றிய பல கலைஞர்கள் வந்து சினிமா நடிகர்கள், வித்தார்த்து போன்ற நடிகர்கள்லாம் பல பேர் என்ற வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அவர்கிட்ட ஒரு அதிகபட்சமான அன்பு எப்பவுமே வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஒரு பேரன்பு கொண்ட மனிதராகவும், பிறருக்கு உதவக்கூடிய மனிதராகவும், சினிமாவை நேசிக்கக்கூடிய மனிதராகவும், சினிமாவுக்காக உயிரையே கொடுக்கலாங்கிற அளவிற்கு வந்து ஒரு சேசிங் காட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடினமான அதிரடி காட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அவருடைய உழைப்பு தான் இந்த உயரத்தை கொண்டு வந்து அடையாளம். ஏன்னா எந்த பேக்ரவுண்ட் இல்லாம தொடங்கிய ஒரு பயணம் அஜித்தோட பயணம். அஜித்துக்கு வந்து யாருமே அவங்க அப்பா வந்து டைரக்டரா இருந்து விஜய்க்கு மாதிரிலாம் வரல. அவர் ரொம்ப சாதாரண பின்புலத்துல இருந்து ரோடா அலைஞ்சு இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவருடைய வெற்றி என்பது உழைப்பினுடைய வெற்றி. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அந்த வெற்றி என்பது ஒரு உழைப்பின் அடிப்படையில் வந்தாலும், ஆனா இது போல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. இந்த வயசுல இது தேவையில்லை இல்ல, அப்படி கிடையாது. ஒருவருடைய தன்னம்பிக்கை, அதாவது ஒரு பையன் வந்து வேகமா வந்து ஓடுற பஸ்ல ஏறுவான். இப்ப பூரா கண்ணாடி கதவுல லாக் பண்ணிட்டாங்க, ஓடி போய் தவறி விழுகிறாங்க. அந்த ஓடி போய் ஒரு பயணத்துல ஏறக்கூடிய வயதுன்னு ஒரு பருவம் இருக்கு. அவனே 40 வயது அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தன்னம்பிக்கை சார்ந்தது. ஒருத்தர் பைக்ல வேகமா போறான், ஒருத்தர் ஸ்லோவா போறாங்கிறது அவனுடைய தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கலாமே தவிர அவருடைய தன்னம்பிக்கைக்கு நம்ம தடையா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் 100 மீட்டர் ஓடுறாரு, ஒருத்தர் 1000 மீட்டர் ஓடுறாரு அப்படின்னா இல்ல அவருடைய ஆற்றல் தேவையில்ல, அவருடைய கலை இல்ல. ஏஜ் என்பது நம்பர் தான். ஒருத்தருடைய இப்ப 30 வயசுல இறந்து போறவனும் இருக்கான், 80 வயசுல வந்து செயல்படக்கூடியவனும் இருக்கான். அப்படிலாம் நம்ம பார்க்கிற போது ஏஜ்ங்கிறது நம்பர் தான். ஒரு மனிதன் எவ்வளவு ஆற்றலா இருக்கான், எவ்வளவு ஆக்டிவா இருக்கான், எவ்வளவு செயல்பாட்டுலாம் இருக்கான், அதை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இந்த வயசுல உனக்கு இது தேவையா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த எப்பொழுதுமே தன்னை இளமையாக கருதி கொள்கிற மனம் வந்து கலைஞர்களுக்கானது. அதனாலதான் நீங்க வாலி வந்து 80 வயசுல வந்து காதல் பாட்டுகள்லாம் அவர் எழுதினாரா இல்லையா, சிக்கு ரயில் மாதிரி பாடல்களை அவரால் எழுத முடிஞ்சிச்சு. கலைஞருக்கு வந்து வயது கிடையாது. அதனால அஜித் எப்பொழுதும் நிரந்தர இளைஞன் அப்படிங்கிறதான் ரசிகர்களுடைய விருப்பம். அவர் நடைமுடியை பார்த்த பின்பும் அவர் மீதான காதல் மயக்கம் குறையாமத்தான் இருக்கணும். அந்த ரசனை எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. அதனால அவர் ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு ஆபத்தான இடத்தை அடையாத ரிஸ்கா இருக்கணும் அப்படிங்கிறத ரசிகர்களுடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பம் தான். ரசிகர்களுடைய மனதை கைப்பற்றுவதில் அவருடைய விடாமுயற்சி தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அது கைப்பற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்டே தான் இருக்கு. மிக ஒரு தெளிவாக பார்வை முன்வைத்தீங்க. நேரத்தை